ஒரு சின்ன பொண்ணை ஊரே சேர்ந்து அடிச்சே கொண்டு இருக்காங்க. அதுவும் ஒரு மூட நம்பிக்கைக்காக. அப்படி இறந்து போன பொண்ணு தான் இப்போ கடவுளா சிங்கம்மா அப்படிங்கிற பேர்ல எல்லாத்துக்குமே அருள் வழங்கிட்டு இருக்காங்க. நாடோடிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நாடோடி கூட்டத்தில் இருந்த ஒரு குடும்பம் தான் பாண்டியைன்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவோட குடும்பம். அந்த பாண்டியைக்கு 4 மகன்கள் இருந்தாங்க. இருந்தாலும் அந்த பாண்டியைக்கு ஒரு பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. பார்த்தீங்கன்னா அந்த பாண்டியை கர்ப்பமாகி ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. பெண் குழந்தையை ரொம்ப பாசமாக வளர்க்குறாங்க. அந்த நாளுங்கள் போக போக அந்த பெண்ணு வளர்ந்துருது. அந்த பொண்ணும் அவங்க கூட சேர்ந்து அந்த சீமணி ஊசிமணி அந்த மாதிரி அந்த பொண்ணும் விற்க ஆரம்பிக்கிறா. அந்த ஊருக்கு போய் வெளியூருக்குலாம் போய் விற்க ஆரம்பிக்கிறா. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடு எதுவுமே கிடையாது. எங்கே போகிறாங்களோ அங்கே ஒரு சின்னதாக குடிசப்பட்டு தான் தங்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் வந்திருக்கு. அவங்களாம் பகலில் எங்கே வேணாலும் போய் விற்கலாம். நான் நைட் டைமில் பொண்ணுங்க எங்கேயுமே போகக்கூடாது. சூரியன் மாறியதுக்குள்ள அவங்க அந்த வீட்டுக்கு அவங்க குடிசைக்கு வந்துடணும். பசங்க எப்படி வேணாலும் போய்க்கலாம். அப்படி தான் அந்த பாண்டியோட மக சிங்கம் என்ன பண்ணாங்கன்னா இந்த பாசிமணிக்காக விற்கிறதுக்காக போகிறாங்க. பக்கத்தில் உள்ள திருவிழா நடக்குது. ஸோ அங்கே போய் வித்துட்டே வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது அவங்க கூட ஒரு அண்ணியோட தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படி அண்ணியோட வந்துட்டு இருக்கும்போது ஒரு காட்டுக்குள்ள வந்துருக்கும்போது அவங்க அண்ணி வேகமாக நடந்து அந்த காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் சிங்கம் வந்து அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. வழித்தே மாட்டிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டைம் போயிட்டு இருக்குது. அதே வழியில் ஒரு 3 பசங்க அந்த சிங்கம்மாவை ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்திருக்காங்க ரவுடி பண்ணுறதுக்காக. சிங்கம்மா கிட்ட கையை பிடிச்சி இழுத்து ஏதோ தப்பாக நடந்துக்க பார்த்துருக்காங்க. அந்த சிங்கம்மா ஓடி போய் பக்கத்தில் ஒரு இடிஞ்ச பில்டிங். ஸோ அந்த பில்டிங்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. ஸோ அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு அந்த சிங்கம்மா இவங்க குரூப் கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அந்த நாடோடி குரூப் கிட்ட இப்படி ஒரு இரவு டைமில் எங்கே வெளியில் தனியாக போயிட்டு வந்திருக்கு. அதுவும் ஒரு பொண்ணாக இருந்திருக்கா. எப்படி இப்படி வெளியே போய்ட்டு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் டைம் போக என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணை ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போகிறாங்க. காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பிடிச்ச பொருள் ட்ரெஸ் எல்லாமே சாப்பிட கொடுக்குறாங்க. பிடிச்சது எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல. அந்த பொண்ணு வாங்கி சாப்பிட்டுட்டு கம்முனே உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா ஒரு சைடு உட்காந்து அழுதிட்டு இருக்காங்க. எதுக்கு அழுதாலும் தெரியாமலே அந்த பொண்ணு அந்த பொருள்லாம் சாப்பிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பின்னாடி இருந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அடிச்சு கொன்று அங்கேயே புதைச்சிடுறாங்க. ஸோ அப்படி இறந்து போன ஒரு பொண்ணை தான் இப்போ சிங்கம்மாவா எல்லாருமே வணங்கிட்டு இருக்காங்க.